புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் பகுதியிலேருந்து வரோம். நம்ம 2017 தொடர்ச்சியாக இங்கே தான் விநாயகர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து நம்ம 10 அடி விநாயகர்லேருந்து 3 அடி விநாயகர் வரைக்கும் வாங்குகிறோம். ஒரு 50 விநாயகர் இங்கேருந்து வருஷம் நம்ம வாங்கிட்டு போவோம். அதில் மணமேல்குடி பகுதி, திருப்புணவாசல், மீமிசல் இந்த பகுதியில் பூரா இங்கேருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டு போவோம். நம்ம இந்து முன்னணி சார்பாக இந்த ஊர்வலத்துல எல்லாம் இந்த பிள்ளையார் கொண்டு போவோம். இங்கே வந்து எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி விநாயகர், மயிலில் வர்ற விநாயகர், அது மாதிரி மலை இதில் வர்ற விநாயகர், அது மாதிரி வந்து புலி வாகனத்தில் இருக்கிற மாதிரி, மான் வாகனத்தில் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லா விதமான எல்லா மாடல்லையும் விநாயகர் இருக்கிறாங்க. அது மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா விருப்பமாக வாங்குகிற மாதிரி இருக்குது. அதனால் இங்கே விநாயகர் வாங்கினோம். விலையெல்லாம் வந்து மற்ற வெளியில் வாங்குறதை விட இங்கே விலை கம்மியாக தான் இருக்குது. நம்ம அதனால் தொடர்ச்சியாக இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். திருச்சி மாவட்டம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் குழுமணி சாலையில் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் விநாயகர் சிலை செஞ்சிட்ருக்கோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து மாடல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கருடனில் உட்காந்துருக்க மாதிரி, பாம்பே ஸ்டைலில், அது மட்டும் இல்லாமல் தர்பாரில் உட்காந்துருக்க மாதிரியும், அப்புறம் யானை மேலே நிற்கிற மாதிரியும் விநாயகர், அது மட்டும் இல்லாமல் ஒரு பறவைகள் 4 விதமான வாகனங்களில் வந்து சவாரி செய்கிற மாதிரியும் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வாட்டி. அது இல்லாமல் 3 அடி வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மள்ட்ட வந்து 5,500 19,500 வரைக்கும் 10 அடி வரைக்கும் நம்மள்ட்ட விலைகள் விற்பனை ஆகிட்டு இருக்கு. நம்ம சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் தான் நம்ம தயாரிச்சிட்ருக்கோம். அதாவது கிழங்கு மாவில் தான் தயாரிச்சிட்ருக்கோம். முழுக்க வந்து கிழங்கு மாவும் வெறும் அட்டை கூழ் இதில் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். பெயிண்டிங் பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் பெயிண்டில் தான் செய்கிறோம். ஏன்னா வந்து இயற்கை சூழல் காரணமாக தண்ணியில் வந்து சிலைகள் உடனடியாக கரையிறதுக்காக நம்ம வந்து பிளாஸ்டர் ப்ரைஸில் தயார் பண்ணுறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிழங்கு மாவு மற்றும் வந்து இதில் தான் செஞ்சிட்ருக்கோம்.